Taste the Daily. அந்த அளவுக்கு உள்ளாட்சி துறையை திறம்பட நிர்வகித்த சகோதரர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல மக்களுக்கு முக்கியமான துறை உள்ளாட்சி துறை. அந்த உள்ளாட்சி துறை மூலமா தான் அன்றாட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய துறை உள்ளாட்சி துறை. அப்படி அந்த உள்ளாட்சி துறையை திறம்பட நிர்வாக திறமைமிக்க துறையாக மாற்றி காட்டிய சகோதரர் எஸ்.பி. வேலுமணிய சொந்த தொகுதி. தமிழ்நாட்டுக்கே எப்படி செய்யறான்னா தொண்டாமுத்தூருக்கு எப்படி செஞ்சிருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொண்டாமுத்தூர் மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சீங்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைவேற்றுகின்ற பணி சிலது இருந்தா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதுவும் நிறைவேற்றி தரப்படும். ஆக நம்முடைய கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் இந்த பகுதியில் குடிநீர் திட்டம், அபிவிருத்தி திட்டம், சாலை, இங்கே கூட மேம்பாலம் வேணும் இப்பவே கோரிக்கை வச்சுட்டார். உங்களுடைய கோரிக்கையை இப்பவே தெரிவிச்சிட்டார். நிச்சயமாக இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் செயல்படுத்தப்படும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்தினுடைய 50 மாத கால சாதனை வரி போட்டதுதான் சாதனை. வரி மேல வரி போட்டதுதான் சாதனை. இன்றைக்கு வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க, கடவரி 150% ஏத்திட்டாங்க, மின் கட்டணம் 52% ஏத்திட்டாங்க. வருஷம் 5% உயர்த்தப்படும் என்று சொல்லி ஆண்டொன்றுக்கு 5% வரி உயர்த்திட்டு இருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. குப்பை கூட விடல, குப்பைக்கு வரி போட்டாங்க. அப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். மக்களை வாட்டி விதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கத்திற்கு 2026 தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போனா அங்க இருக்கிற ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியும் பாதிக்குது. நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு கூட இந்த ஆட்சியில் அனுப்ப முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி நடக்குது. எல்லா ஆசிரியர்களும் கூட சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை. இதுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள், கஞ்சா விற்பனை. தமிழ்நாடு கஞ்சா விற்பனை நடைபெறுகின்ற ஒரு மாநிலமா மாறி போச்சு. போதை நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. இந்த போதைப் பொருள் தடுக்க இந்த ஆட்சியில திறன் கிடையாது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு போதைப் பொருள் எளிதா கிடைக்குது. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் எல்லா பகுதியும் கிடைக்குது.